இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, தேங்காய், அதோட கொஞ்சம் தேங்காய், இதெல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இதோட ஒரு தக்காளி, இதையும் போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம நண்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம். அதில் சோம்பு போட்டுருவோம். சோம்பு போட்ட உடனே அதில் சேம்பு போட்ட உடனே வெங்காயம் போட்டுருக்கோம். இதில் கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா வதக்கிடுவோம். நல்லா இது வதங்கினதில் நான் நண்டு இதில் கொட்டிடுவோம். நண்டு அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருவோம். நான் நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு நம்ம அரைச்ச இது விழுது நிறையா மிளகு போடணும். மிளகு, வெள்ளைப்பூண்டு, சோம்பு, தக்காளி, தேங்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிட்டேன். நம்ம இது இன்றைக்கி குழம்புனால கொஞ்சம் கூட வைக்கணும். கிரேவினா அவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அது அப்படியே பிரட்டின மணிக்கு இருந்தால் போதும். இந்த இது நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த நண்டோட நான் கொஞ்சம் கத்திரிக்காய் போடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் இல்லை வாழைக்காய் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்குவோம். இந்த கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம இதில் நிறையா மிளகும் வெள்ளைப்பூண்டும் நிறையா நம்ம போட்டிருக்கோம். அது ரொம்ப உரைக்கும். அதுக்காக கொஞ்சமாக நான் கொஞ்சம் இது போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள். இது ரொம்ப நல்லா காரமாக இருக்கும். ஒன்றா சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். நான் இது குழம்பு தான் வைக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. இந்த நண்டு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை செய்யுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா உப்புலாம் எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக புளி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும். குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது நல்லா நண்டு போட்ட உடனேயே வெந்துடும். நல்லா மழை கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சளி ரொம்ப நெஞ்சு சளி பிடிக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சளி உடனே குறைஞ்சிரும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுவோம். கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். கத்திரிக்காய் மட்டும்தான் வேகணும். அது மட்டும் பார்த்துட்டா போதும். கத்திரிக்காய் வேகணும். பாருங்க, நல்லா வச்சாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியோடு நம்ம இது பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இப்போ நண்டு கிரேவி நம்ம நல்லா செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.